படுதோல்வி வரலாறு காணாத ரொம்ப பெரிய மோசமான கேவலமான அசிங்கமான படுதோல்வியை இன்னைக்கு திமுக மட்டும் கிடையாது. அவங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள், முக்கியமாக ஸ்டாலின், அவருடைய மகனான உதயநிதி, இவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு மண்ணை கவுறாங்க, படுதோல்வி அடைகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட யாருமே சத்தியமாக எதிர்பார்க்காத ஒரு இம்பேக்டை இன்னைக்கு விஜய் அவர்கள், முக்கியமாக சென்னையில் இருக்க, சென்னை தங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த எல்லா தொகுதிகள்லையுமே இப்போ தாவேகா விஜய் அவர்கள் வெற்றி பெற முகத்தில் இருக்காரு. திமுக அவங்களுடைய கோட்டையை தகர்த்து எறிகிறாரு விஜய். இதில் ஹைலைட்டான விஷயமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அவங்களுடைய அமைச்சர்கள் கிட்டத்தட்ட கடந்த 5 வருஷமாக நம்ம தமிழகத்தை ஸ்டாலின் அவருக்கு கீழே இருந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த திமுக அமைச்சர்கள் எல்லாருமே இன்றைக்கி மண்ணை கவர மாதிரியான ரிசல்ட் நிலவரம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகிட்டு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் திமுக அமைச்சர்கள் யாரெல்லாம் இப்போ பின்தங்கியிருக்காங்க, விஜய் அவருக்கு எதிராக பின்தங்கியிருக்காங்க, முக்கியமாக விஜய் அவருடைய நிலைமை என்ன, அதே போல் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின், அதே போல் சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி, இவங்க எல்லாருடைய நிலைமை இப்போ இருக்கிற பரிதாபமான நிலைமை என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி காலையில் வாக்குப்பதிவு எண்ணிக்கை துவங்கின உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தபால் ஓட்டு தான் எண்ணப்பட்டுச்சு. தபால் ஓட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவருடைய அந்த திருச்சி தொகுதி, அதுக்கப்புறம் பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்கள் ஓரளவுக்கு முன்னிலையில் இருந்தார். மற்ற எல்லா தொகுதியிலையுமே கொஞ்சம் திமுக, அதிமுக இவங்க எல்லாருமே முன்னாடி இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறமாக அந்த எலக்ட்ரிக் மிஷின், அந்த ஓட்டு மிஷினை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கிற எல்லா தொகுதிகளையுமே ஓப்பன் பண்ண ஆரம்பித்தா எல்லா இடத்துலையுமே சடன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர்கள் எல்லா தொகுதியிலையுமே ஏறக்குறைய முன்னிலையில் வகிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த நிலைமை கொஞ்சம் போக போக அதிமுக அவங்களும் கிட்டத்தட்ட கணிசமான தொகுதிகளில் லீடிங்க்கு வர ஆரம்பித்தாங்க. ஆனால் விஜய் அவருடைய கட்சிக்கு கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு அதிமுக முன்னிலையில் கணிசமாக வராங்க. அவங்களுக்கு பின்னாடி, அதாவது கஷ்டப்பட்டுக்கிட்டு திமுக அவங்க 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு ஒரு மாதிரி தடுமாறி சில கம்மியான ஓட்டு வித்தியாசத்தில் திமுக அவங்களும் முன்னிலையில் இருந்துக்கிட்டு வந்திருக்காங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர் போட்டியிட்ட திருச்சி தொகுதியாக இருக்கட்டும், அதே போல் பெரம்பூர் தொகுதியாக இருக்கட்டும், 2 தொகுதியிலுமே மாறி பார்த்தீங்கன்னா விஜய் அவர் திமுக வேட்பாளர்கள், அதிமுக வேட்பாளர்கள் எல்லாரையும் பின்னுக்கு தள்ளி அதிரடியாக விஜய் போட்டியிட்ட 2 இடத்துலையுமே லீடிங்கில் வராரு. ஸோ இது தெரிஞ்சது தானே, விஜய் கண்டிப்பாக அவருக்கு ஃபேன்ஸ் சப்போர்ட் இருக்குது, அவர் நிற்கிறாரா, நிச்சயமாக மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டுறாங்க அப்படின்னு இந்த விஷயத்தை கூட கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்துக்கலாம். சென்னை அப்படிங்கிறது கடந்த பல வருஷமாக திமுக அவங்களுடைய கோட்டை அப்படின்னு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே சென்னையில் திமுக பல வருஷமாக அவங்க கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கோட்டை அப்படியே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தகர்த்து எரிந்து உடைத்து எரியப்படுது. எப்படின்னா கிட்டத்தட்ட சென்னையில் இருக்கிற 14 தொகுதிகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 14 தொகுதியிலையுமே விசில் சின்னம் தான். எல்லா தொகுதியிலையுமே விஜய் வேட்பாளர்கள் கணிசமான வாக்குகளோட திமுக, அதிமுக 2 பேரையுமே அடுத்தடுத்து பின்னுக்கு தள்ளி விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர்கள் தான் முன்னிலையில் இருக்காங்க. இதில் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா 2 பேருமே அதிகப்படியான வாக்குகள் லீடிங் பெற்று ஜெயிக்கிற மாதிரியான முகத்துடன் அவங்க 2 பேருமே அதிரடியான முன்னிலையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதே போல் விஜய் அவருடைய கட்சி கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு நம்பி உள்ளே வந்த செங்கோட்டையன் அவரும் பார்த்தீங்கன்னா அவருடைய தொகுதியில் அதிரடியான வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்காரு. ஸோ இதில் ரொம்ப பெரிய கொடுமை திமுகவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை கடந்த 5 வருஷமாக ஆட்டி படைச்சிக்கிட்டு நாங்கள் தாண்டா மிகப்பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த திமுக அமைச்சர்கள், அன்பில் மகேஷ் அவர் போட்டியிட்ட தொகுதியில் அவரும் பார்த்தீங்கன்னா பின்னடைவை சந்திக்கிறாரு. மா சுப்பிரமணியன், யார் அந்த சார் அப்படிங்கிற வழக்கில் சிக்கின மா சுப்பிரமணியன் அவரும் பார்த்தீங்கன்னா பின்னடைவு இருக்கிறாரு. சேகர் பாபு அவரும் பின்னடைவில் தான் இருக்காரு. செந்தில் பாலாஜி அவரும் பின்னடைவு சந்திக்கிறாரு. மதிவாணன் அவரும் ஒட்டஞ்சேர்ந்ததில் பின்னடைவில் தான் இருக்காரு. தங்கம் தென்னரசு அவரும் பின்னடி தான். அப்புறம் அருப்புக்கோட்டை ஆர் ராமச்சந்திரன் அவரும் பார்த்தீங்கன்னா பின்னடைவை தான் சந்திக்கிறாரு. பத்தாக்குறைக்கு பன்னீர்செல்வம் இங்கே அதிமுகவை விட்டுட்டு திமுகவுக்கு போன பன்னீர்செல்வம் அவரும் பின்னடைவு. ஏவா வேலு அவரும் பின்னடைவு சந்திக்கிறாரு திருவண்ணாமலையில். பெரியசாமி ஆத்தூர் அவருக்கும் பின்னடைவு தான் கிடைச்சிருக்கு. திருச்சி தன்னுடைய கோட்டை அப்படின்னு ரொம்ப மார்த்தட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த KN நேரு திருச்சி மேற்கில் அவரும் பார்த்தீங்கன்னா பின்னடைவு சந்திக்கிறாரு. துரைமுருகன் காட்பாடியை தன்னுடைய கோட்டையாக பல வருஷமாக வச்சுக்கிட்டு இருந்த துரைமுருகன் முதல் வாட்டி தோல்வியை சந்திக்கிற மாதிரி தோல்வியை நோக்கி தழுவிக்கிட்டு போயிட்டுருக்காரு. முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் தொகுதியில் அவருமே பார்த்தீங்கன்னா பின்னடைவை தான் அடுத்தடுத்துன்னு சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாத்தை விட ஹைலைட்டாக கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட ஸ்டாலின் ரொம்ப பரிதாபமாக 3ஆவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. முக்கியமாக யார் கேட்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிகே விஜய் அவருடைய கட்சி வேட்பாளரான
விஎஸ் பாபு அவர்கிட்ட தோல்வி அடையிற மாதிரி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த நிலவரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்கிற நிலவரம் தான். விஜய் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான இடங்கள்ல விஜய் முன்னிலையில இருக்காரு. அதிமுக ஒரு மாதிரி 75, 80 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க. திமுக 50 தொகுதிகளை கஷ்டப்பட்டு தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கூட அவங்களுக்கு பறி போகலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம தமிழக அரசியலில் மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காரு விஜய். முக்கியமாக திமுக அமைச்சர்கள் எல்லாருமே மண்ணை கவ போகிறாங்க. சென்னை தன்னுடைய கோட்டை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு சென்னை தன்னுடைய கோட்டையில் இருந்து இழக்கிறாங்க திமுக. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சம்பவத்தை இன்னைக்கு விஜய் அவர் நிகழ்த்த இருக்காரு.